13வது பாசுரம். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரம் பாவாய் நன்னாளால் அப்படின்னு சொல்றா. ஆரம்பத்துல என்ன பண்ணா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள்னு சொன்னார் இல்லையா? இது நன்னாளாம். எது நன்னாளன்னா இது ஒரு அழகான ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க. பராசரப்பட்டர் ஸ்ரீரங்கத்தில் இருந்த போது அவங்க அம்மா ஆண்டாள் அவங்க என்ன பண்ணாங்க, ஏகாதசி நடுவில் வந்துருச்சான். ஏகாதசி முடிச்சுட்டு ராத்திரி எல்லாம் கண் விழிச்சு மறுநாள் துவாதசி பாரணையில பண்ணி ஆகணும். ஒரு சிஸ்டம் இருக்குது இல்லையா? உடனே அந்த அம்மா நேராக போயிட்டு தன்னுடைய பிள்ளையான பராசரப்பட்டர்கிட்ட போயிட்டு தீர்த்த விநியோகம் எனக்கு தீர்த்தம் தர வேண்டாமா அப்படின்ட்டு தீர்த்தத்துக்காக கேட்டாங்க. ஏகாதசி முடிச்சுட்டு துவாதசி பாரணை பண்ணணும் தீர்த்தம் கேட்டாங்களாம். அப்போ அவங்க சாதாரணமாக தீர்த்தம் கேட்டிருக்கலாம். ஆனால் இப்போ துவாதசி பாரணை, இந்த துவாதசின்னு இது ஏகாதசி இதெல்லாம் சொல்லி தீர்த்தம் கேட்டவுடனே பகவானை அனுபவிக்கும் போது இந்த துவாதசி இன்னைக்கு கிருத்திகை இன்னைக்கு இதெல்லாமா உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்ட்டு அவர் கேட்டாராம், எங்கேருந்து பிடிச்சிங்க இந்த ஏகாதசின்னுட்டு. அப்போ பகவானை அனுபவிக்கின்ற பொழுது அது அனுபவிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் மற்ற நாளெல்லாம் தவிர அதை அனுபவிக்கின்ற பொழுது நமக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம அதிலேயே மூழ்கிட்டோம்னா கங்குலும் பகலும் கண் துயிலறியாள்னுட்டு சொல்றாரு இல்லையா? நமக்கு ராத்திரியும் பகலும் யாருக்கு தெரியும்? அந்த பிரகரணம் உள்ளவனுக்கு தெரியும். ஆனா பகவானே எல்லாம் என்ன நினைக்கிறவனுக்கு ராத்திரியாவது பகலாவது அவனுக்கு எல்லாம் ஒண்ணுதான். அவனுக்கு அமாவாசையும் ஒண்ணுதான், பௌர்ணமியும் ஒண்ணுதான். அப்படிதான் தெரிஞ்சுப்பான். அந்த மாதிரி இந்த பாசுரத்தில ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்லுகின்றான். நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்து, அதாவது ஒரு சாப்பாட்டை கொண்டு போய் தனியா மூலையில வச்சுக்கிட்டு சாப்பிடக்கூடாதான். இது பகவான் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல பர்சனல் பிரேயர் கிடையாது. இது எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பிரேயர் தான். அதனால கள்ளம் தவிர்த்து தனியா போய் என்ன பண்ண போற? கள்ளம் தவிர்த்து கலந்தேலோரம் பாவாய், கண்ணனை என்ன தனியா அனுபவிக்கிறியா? எங்களெல்லாம் விட்டுட்டு கண்ணனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி கண்ணனுடைய அந்த கீர்த்திமை பாடி போய் எல்லாரும் பாவை களம்புக்கார். இந்த பாவைக்களம்ங்கிறது எது அப்படின்னு சொன்னா, எந்த இடத்துல பகவத் நாம சங்கீர்த்தனமும் எந்த இடத்துல பகவானுடைய பெருமைகள் எல்லாம் பேசப்படுகிறதோ காலட்சேப கூடம் ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. அது ரொம்ப அற்புதமான விஷயம். அதனால இந்த இடத்துல புள்ளின் வாய் கீண்டானை பகாசுரன்ட்டு ஒரு கொக்கு புடிச்சு ரெண்டா கீழ்ச்சி போட்டானா. புள்ளின் வாய் கீண்டானை இது எங்க கிருஷ்ணாவதாரம். அடுத்து ராமாவதாரத்தில் சொல்ற பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை. முன்பொலா ராவணன் சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி பொல்லா அரக்கன். இப்ப இந்த இடத்துல அரக்கன்னு சொல்ல வேண்டியது தானே, அதனா பொல்லா அரக்கன். அப்போ உரையாசிரியர் ரொம்ப அழகா எழுதுறாரு, பொல்லா அரக்கன் என்று சொல்றது நல்ல அரக்கர்களும் இருப்பார்கள் என்பதற்காக. யாரு நல்ல அரக்கன்? அப்ப இலங்கையில எல்லாமே பொல்லா அரக்கன் தானே? கிடையாது. சூர்பனக முதல்ல சொல்றான், எங்க வீட்டுல இருக்கிறவங்க அவ்வளவு பேரும் பயங்கரமானவங்க, ஆனா தவறி போய் ஒருத்தவன் பிறந்துட்டான். விபீஷண தர்மாத்மான்ட்டு முதல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறார் ராமர்கிட்ட. அவங்க குடும்பத்தை பத்தி சொல்லும் போது அப்பயே விபீஷணரை பத்தி ராமர் தெரிஞ்சுக்கிறார். அப்படி அவன் நல்ல அரக்கனுங்கிறதுக்காக இது பொல்ல அரக்கன் அப்படிங்கிறான். பொல்ல அரக்கனை கிள்ளி களைந்தானை. கிள்ளி களைந்தானே நகத்தால ஒரு இலையை கிள்றது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கிள்ளி களைந்த அசால்ட்டா எப்படி ராவணனை தலைபத்தும் குதிரை ஓட்டி ஒரு வெங்கனை வித்தவன் போதவண்ணன் என்று சொல்றாரு இல்லையா? அப்படி எல்லா அரக்கனை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார். நீ என்ன ஆயிடுச்சு விடிஞ்சிடுச்சின்னு கேட்டுக்கிட்டே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறியே. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. வெள்ளி எழுந்து வெள்ளி விடிய காலையில வெள்ளி முளைச்சிடுச்சுன்னு சொல்றோம் இல்லையா? விடிந்ததுக்கு அடையாளம் அது. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. அஸ்தமனம் ஆயிடுச்சு. யாரு? குரு அஸ்தமனம் ஆயிட்டாரு. அப்ப குருங்கிறது இந்த இடத்துல என்னன்னா நீரீஸ்வரவாதம் அப்படின்னு சொல்ற ஒரு மதத்தைவர், அதாவது கடவுள் மறுப்பு மதத்தை ஸ்தாபித்தவர். ஆண்டாள் தோன்றின பிறகு அது போயிடுச்சு. வெள்ளியாட்டம் அவள் எழுந்தாள். மகாலட்சுமிக்குரிய தினம் இல்லையா வெள்ளிக்கிழமை யாருக்கு வச்சிருக்கிறாங்க? சாட்சாத் பிராட்டிக்கல்ல வெள்ளிக்கிழமை வச்சிருக்கிறாங்க. அதனால வெள்ளி எழுந்து மகாலட்சுமி எழுந்து விட்டாள். இந்த தாரித்திரியமே போயிடுச்சு. அது தத்துவ தாரித்திரியமா இருந்தாலும் சரி, இல்லாட்டி போனா ஐஸ்வர்யமா இருந்தாலும் சரி, ஆயுசா இருந்தாலும் சரி, எல்லாம் கொடுக்கக்கூடிய அளவு இல்லை. அதனால அப்படிப்பட்ட மகாலட்சுமியினுடைய ஐஸ்வர்யம் எல்லாமே கிடைக்க போது இன்னுமா தூங்குற?
பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் புறங்கிட்டு புல்லும் சிலம்பினகாள். ஏற்கனவே ஆரம்ப புல்லு சிலம்பிடுச்சு இல்லையா? அந்த பாட்டிலே 6வது பாட்டிலே இப்படி இந்த இடத்துல சொல்றான்னா பறவைகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறா பாரு, இது செகண்ட் ஸ்டேஜ். அப்போ அந்த விடியலினுடைய ரகசியங்களை எல்லாம் மெல்ல 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 தன்னுடைய பாடல்களிலே வெகு நுட்பமாக பதிந்திருக்கிறாள் ஆண்டாள் என்பதைத்தான் இந்த இடத்துல ரசிக்கணும். அந்த நேச்சரை, அந்த இயற்கையை, அந்த காலத்து இயற்கையை எப்படி நுணுக்கமா பதிவு பண்றான், ஒரு போட்டோகிராஃபி ஆட்டம் பதிவு பண்றான், அதான் பார்க்கணும். இதான் புல்லும் சிலம்பனகான் போதரி கண்ணினாய். உனக்கு கண்ணழகு அதிகம், பகவானுக்கு கண்ணழகு. புண்டரிகாட்சன் பேரு, தாமரை கண்ணன் பேரு. நீ தாமரை கண்ணழகி. போது அரி கண்ணினாய். போது பிளஸ் அரி. அரி என்ன? மான். போது என்ன? புஷ்பம். ஒரு புஷ்பத்தை போலவும் ஒரு மானை போலவும் ஹரிணீம்னு சொல்றாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு பெண். அதனால இந்த கண்ணழகுக்கு அவன் வந்துதான் ஆகணும்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற போல இருக்கு. போதரி கண்ணினாய். குளிர குடைந்து நீராடாதே. போய் அந்த கிருஷ்ண அனுபவத்துல போயிட்டு நம்ம விடிய 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 அதை பாடணுமே. அதை விட்டுட்டு நீ என்ன பண்ற, தனியா ஒரு உணவு சாப்பிட்றதாட்டம் குடைந்து நீராட. பள்ளி கிடத்தியோ தனியா ஏதாவது அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற போல இருக்கு, கனவு கண்டுகிட்டு இருக்கிற போல இருக்கு, கண்ணை வாங்கிட்ட வந்துட்டான் போல இருக்கு. பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால். எப்பேற்பட்ட நாடு, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூடி குதூகலமா இந்த கிருஷ்ண கானம் பாட வேண்டிய நாள் இல்லையா? இது இல்ல நன்னாள். என்னைக்கு நமக்கு ஞானம் பிறந்ததோ, கண்ணனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் பிறந்ததோ அந்த நாள் இல்லவா நல்ல நாள். கள்ளம் தவிர்த்து, கள்ளம்ங்கிறது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா கைவல்யம், ஆத்மானுபவம்னு பேரு. அது ஒரு சுயநலம், அந்த இடத்துல இருந்து மீண்டு வரவே முடியாது. கள்ளம் தவிர்த்து கலந்து எல்லாரோடையும் சேர்ந்து வா கோஷ்டியில இணைந்து கொள் அப்படின்னு கூப்பிடுவதாக ஒரு பெண்ணை எழுப்புகின்ற பாசுரம் இந்த பாசுரம். அடுத்த நாள் அடுத்த பாசுரத்திலே சந்திப்போம்.